கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம், சத்திய திருவசனத்தோடு நடப்போம், நித்திய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த நாள் தியானத்திற்கென்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 9 நாம் வாசிப்போம். இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது, இவர்கள் கலகக்காரரா, பொய் பேசுகிறவர்களாம். இவர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு கலகம் உண்டாகும். இவர்கள் பேசுகிறது பூரா எல்லா காரியமும் பொய்களா தான் இருக்கும். அவர்களுடைய பிதா சாத்தான், அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவாய் இருக்கிறவன். அவர்களுடைய பிள்ளைகள் எப்பவுமே அவர்கள் கலகக்காரராக தான் இருப்பாங்க. அவர்கள் இருக்கிற இடம் கலக நிறைந்ததா இருக்கும். அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பொய்யாதான் இருக்கும். அவர்கள் தேவனுடைய திருவசனத்தை ஒருபோதும் கேட்க அவர்களுக்கு மனதே இருக்காது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் உண்மை உள்ள தேவன், உண்மையை பேசுகிற தேவன், சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிற தேவன். இந்த சத்தியத்தை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒருபோதும் இந்த சத்திய திருவசனத்தை அவர்கள் செவிகள் கேட்கவும் மாட்டாங்க. இவர்கள் யார் என்று நாம் அறிவோமானால், இவர்கள் தான் சாத்தானுடைய பிள்ளைகள். இவங்க தகப்பன் யார்? சாத்தான். அவன் வார்த்தைக்கு தான் அவங்க செவி கொடுத்து நடப்பார்களே தவிர கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்க மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எங்கு இருக்கிறார்களோ அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு சமாதானம் உண்டு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். இவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறபடியால் தன்னுடைய பிள்ளைகளும் எப்பொழுதும் சமாதானத்தோடு தான் ஜீவிப்பாங்க, சமாதானத்தோடு தான் அவங்க வாழ்வாங்க. அவர்கள் இருக்கிற இடம் எப்பொழுதும் ஒரு சமாதானம் இருக்கும். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் எப்படி உண்மை உள்ளவராய் இருக்கிறாரோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளும் உண்மை உள்ளவர்களாகவே எப்பொழுதும் அவர்கள் ஜீவிப்பாங்க. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவருடைய வார்த்தைகளை அவங்க கேட்கிறாங்க. இந்த சத்திய திருவசனத்தை அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. இந்த திருவசனங்கள் அவர்கள் கேட்கும் போது, இந்த சத்திய ஜீவனுள்ள வார்த்தைகளை அவர்கள் தியானிக்கும் போது, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் அவர்களும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பாங்க. அநேக உலக மக்கள் பொய், புரட்டு நாவு, ஏமாற்றுதல், திருடு, வஞ்சகமான காரியத்தை செய்து அவலட்சணமான ஆதாயத்துக்காக தன் ஆத்மாவை தினம் தினம் அவங்க கெடுத்து கொண்டே இருப்பாங்க. இவர்களை நாம் இனம் கண்டு யார் என்பதை குறித்து, யாருடைய பிள்ளைகள் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜபம் செய்வோமா? சோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கலகக்காரரோடும் பொய் பேசுகிற பிள்ளைகளோடும் தேவ திருவசனங்களை கேட்க மனதில்லாமல் இருக்கிற ஆண்டவர், அந்த பிள்ளைகளோடு நாங்கள் சேராதபடிக்கு என் தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து உண்மையாய் நடக்க தேவ கிருபையை தாரும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உமது கர்த்தாவே கிருபையை தாரும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.